السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه، أشكره على إحسانه وأحمده على توفيقه وامتنانه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله الذي بلغ الرسالة وأدى الأمانة، وعلى آله وأصحابه، وأصلي وسلم عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. பேரன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தமிழாக்கத்தை உங்களுக்கு முன்பு இன்று தொடங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக இன்றைய தினம் அல்லாஹுவின் சந்திப்பு, இறை தரிசனம் என்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்கள் எடுத்து சொல்லப்பட்டது. அன்பானவர்களே, நிச்சயமாக இறை தரிசனம் என்பது நாளை மறுமையில் மஹ்ஷர் மைதானத்திலே நிச்சயமாக உண்டு. அல்லாஹுவை சந்திப்பது என்பது நிச்சயமாக உண்டு. அல்லாஹு ஜல்லஷானு தஆலா மூமின்கள் தங்களுடைய மௌத்துக்கு பிறகு தன்னுடைய இரட்சகனை சந்திப்பார்கள் என்று கூறி பல வசனங்களை அல் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறார். சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வத்தகுல்லாஹ வஅலமு அன்னக்கும் முலாக்கூ வபஷ்ஷிரில் முஃமினீன், மக்களே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், நிச்சயமாக அவனை நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், மேலும் நபியே மூமின்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றார். அதே போன்று 29வது வசனத்தின் 5வது வசனம் அல்லாஹ் சொல்லுகின்றான், மன் கான யர்ஜூ லிகா அல்லாஹ் ஃபஇன்ன அஜ்ரல்லாஹி லஆத் வஹுவ ஸமீஉல் அலீம். யார் அல்லாஹுவின் தரிசனத்தை, அல்லாஹுவை சந்திப்பதை ஆதரவு வைக்கிறாரோ, நிச்சயமாக அல்லாஹுடைய அந்த தவணை வர இருக்கின்றது. அவன் யாவற்றையும் கேட்கக்கூடியவனும் யாவற்றையும் அறியக்கூடியவனுமாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதே போன்று கஹஃப் என்ற அத்தியாயத்தின் 110வது வசனம், இறுதி வசனம் அல்லாஹ் சொல்கின்றான், ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. எவர் தன்னுடைய இரட்சகனை சந்திப்பதை ஆதரவு வைக்கிறாரோ அவர் சாலிஹான அமல்களை செய்யட்டும், அவர் நற்கர்மங்களை செய்யட்டும். தன்னுடைய இரட்சகனோடு யாரையும், தன்னுடைய இரட்சகனை இபாதத் செய்யும் போது தன்னுடைய இரட்சகனின் அந்த வணக்கத்திலே இபாதத்திலே யாரையும் அவர் இணை வைக்காமல் இருக்கட்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று பக்ராவுடைய 46வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லதீன யظنون அன்னஹும் முலாகு ரப்பிஹிம் வஅன்னஹும் இலைஹி ராஜிஊன். அதாவது இந்த தொழுகை சம்பந்தமா அல்லாஹ் சொல்லும் பொழுது, அந்த தொழுகை இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன், இந்த தொழுகை உள்ளச்சம் உடையவர்களை தவிர மற்ற அனைவர் மீதும் பாரமாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு, அந்த உள்ளச்சம் உடையவர்கள் யார் என்று அல்லாஹ் அடுத்து சொல்லும் பொழுது, அல்லதீன யظنون அன்னஹும் முலாகு ரப்பிஹிம், அவர்கள் யார் என்றால் தங்களின் இரட்சகனை தாங்கள் மறுமையிலே சந்திக்க இருக்கிறோம் என்று நம்பிக்கை கொண்டவர்கள், நிச்சயமாக மீண்டும் உலகத்திலிருந்து மீண்டும் அவன் பக்கம் திரும்பி செல்லக்கூடியவர்கள் என்று எண்ணக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று
அஹ்ஸாப் என்ற அத்தியாயத்தின் 44வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், தஹியத்துஹும் யௌம யல்கௌனஹு ஸலாம் வ அஅத்த லஹும் அஜ்ரன் கரீபா. அவர்கள் அவனை சந்திக்கக்கூடிய நாளில் அவர்களுடைய முகமன் சலாம் சலாம் என்று இருக்கும், அவருடைய வாழ்த்து சலாம் சலாம் என்று இருக்கும். மேலும் அவன் அவர்களுக்காக சங்கைமிக்க கூலியை அவன் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜாலூத்தை எதிர்த்து தாலூத்துடைய படையில் யுத்தம் செய்தவர்கள் அல்லாஹ் மீது வைத்த நம்பிக்கையால் எந்த அளவுக்கு தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்கள், தன்னுடைய உறுதியான ஈமானை வெளிப்படுத்தினார்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுவை சந்திக்க கூடியவராக இருக்கிறார்கள் என்று யார் நம்பினார்களோ, அல்லாஹ்வை தாங்கள் சந்திக்க இருக்கிறோம் என்று யார் எண்ணிக்கொண்டார்களோ, எண்ணினார்கள் என்றால் நம்பிக்கை கொண்டார்களோ, அவர்கள் சொன்னார்கள், கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கஸீரத்தன் பிஇذنில்லாஹ். எத்தனையோ குறைவான படைகள் தன்னை விட எண்ணிக்கையில் கூடுதலான பெரிய படையை வென்றிருக்கின்றன என்று அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு வென்றிருக்கின்றன என்று அவர்கள் சொன்னார்கள். அதாவது மிக குறைவான எண்ணிக்கை இருக்கக்கூடிய அந்த படை தன்னை விட அதிகமான எண்ணிக்கை இருக்கக்கூடிய பெரிய படையை அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு வென்றிருக்கின்றன என்று அல்லாஹுவை தாங்கள் சந்திக்க இருக்கிறோம் என்று எண்ணி அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் சொன்னார்கள் என்பதாக பக்ரா என்ற அத்தியாயத்தை அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். அருமை சகோதரர்களே, இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் நாளை மக்கள் அல்லாஹுவை மறுமையில் சந்திப்பார்கள், இறை தரிசனம் என்பது அவர்களுக்கு உண்டு என்று தெளிவாக சொல்ல பார்க்கிறோம். இதில் ஒரு ஹதீஸையும் பதிவு செய்து அந்த ஹதீஸ் மூலமாகவும் இதுக்குண்டான ஒரு விளக்கம் தரப்பட்டது. என்னவென்று சொன்னால், சஹீஹைன்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, அதீ பின் ஹாத்தம் அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, மா மின்கும் மின் அஹதின் இல்லா வ சயுகல்லிமுஹு அல்லாஹு யௌமல் கியாமத்தி லைஸ பைனஹு பைனல்லாஹி தர்ஜுமான். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் உங்களில் உள்ள ஒவ்வொருவரிடமும் பேசுவான். யாரையும் அதான் பேசாம இருக்க மாட்டான். உங்களில் இருக்கக்கூடிய எல்லாரிடமும் தனித்தனி அல்லாஹ் என்ன செய்வான், பேசுவான். அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் யாதொரு மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார்கள். சும்ம யன்துரு ஃபலா யரா ஷைஅன் குத்தாம. பிறகு அவன் பார்ப்பான். அவன் அங்கெங்கும் பார்க்கும் பொழுது அவனால் முற்படுத்தப்பட்ட எந்த ஒரு நன்மையும் அவன் காண மாட்டான். அங்கெங்க அவன் பார்ப்பான், மனிதன் பார்ப்பான். அவனுக்கு முன்பு அவனால் முற்படுத்தப்பட்ட எந்த நன்மையும் அவன் பார்க்க மாட்டான். சும்ம யன்துரு பைன யதைஹி ஃபதஸ்தக்பிலுஹு நார். பிறகு தன்னுடைய முன்பு பார்ப்பான், தனக்கு முன்பாக பார்ப்பான், நரகம் அவனை வரவேற்கும். ஃபமன் இஸ்ததா மின்கும் அன் யத்தகின் நார வலவ் பிஷிக்கி தம்ரா. உங்களில் யாரும் நரகத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ள சக்தி பெற்றிருக்கிறாரோ அவர் அவ்வாறே செய்யட்டும். வலவ் பிஷிக்கி தம்ரா, அது ஒரு பேய்த்தமிழத்தில் ஒரு சிறு துண்டை கொண்டும் ஒரு பேய்த்தமிழ் ஒரு சிறு துண்டை கொண்டு கூட தன்னை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால் அவர் பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல புகாரில இன்னொரு ரிவாயத்து எப்படி இடம்பெறுகிறது என்றால், மாமின்கும் மின் அஹதின் இல்லா சயகல்லிமுஹு ரப்புஹு லைஸ பைனஹு பைனஹு தர்ஜுமான் வலா ஹிஜாபுன் யஹ்ஜுபுஹு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களில் யாருடனும் பேசாமல் இருக்க மாட்டான், நிச்சயமாக பேசுவான். அவனுக்கும் அந்த மனிதருக்கு இடையில் எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார்கள், எந்த ஒரு திரையும் இருக்காது. அல்லாஹுக்கும் அவனுக்கு அவனை மறைக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு திரையும் அங்கே இருக்காது. அல்லாஹ் சொல்வான். அல்லாஹ் என்ன பேசுறான் என்பதையும் இங்க பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் கண்டிப்பாக பேசுவான். அலம் அபஅஸ் இலைக ரசூலன் ஃபயுபல்லிகக்.
ஓ மனிதனே, நான் உன் பக்கம் ஒரு ரசூலை அனுப்பி அவர் உனக்கு தூதுவத்தத்தை எத்தி வைக்கவில்லையா என்று கேட்பான். பலா, மனிதன் சொல்லுவான், ஆம் யா அல்லாஹ், ஏன் இல்லை, அவர் வந்தார், ரசூல் வந்தார், தன் தூதுவத்தத்தை எடுத்து வைத்தார், எத்தி வைத்தார் என்று சொல்லுவான். பிறகு அல்லாஹ் சொல்லுவான், அலம் அலம் உஅதிக அலம் உஅதிக மாலன் வஃபضل அலைக், நான் உனக்கு செல்வங்களை கொடுத்து உன்னை நான் சிறப்பிக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்பான். உனக்கு நான் செல்வங்களை கொடுத்து உன்னை நான் சிறப்பிக்கவில்லையா, மேலைப்படுத்தவில்லையா என்று கேட்பான். அதற்கு மனிதன் சொல்வான், பலா யா அல்லாஹ், ஆம் யா அல்லாஹ், நிச்சயமாக நீ கொடுத்தாய், என்னை சிறப்பித்தாய் என்று சொல்வான். ஃபயந்துரு அன் யமீனிஹி ஃபலா யரா இல்லா ஜஹன்னம். அப்ப அந்த மனிதன் தன்னுடைய வலதுபுறத்தில் தன்னுடைய வலதுபுறத்தை பார்ப்பான், அங்கு ஜஹன்னம் தவிர, நரகத்தை தவிர எதையும் அவன் பார்க்க மாட்டான். வயந்துரு அன் யசாரிஹி ஃபலா யரா இல்லா ஜஹன்னம். அவன் தன்னுடைய இடது பக்கம் திரும்பி பார்ப்பான், அங்கேயும் நரகத்தை தவிர வேறதையும் அவன் பார்க்க மாட்டான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுகிறார். அதே போன்று முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் என்னன்னு சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், காலு யா ரசூலல்லாஹ் ஹல் நரா ரப்பனா யௌமல் கியாமah. சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, மறுமை நாளில் நாங்கள் எங்கள் ரப்பை பார்ப்போமா என்று கேட்கிறார்கள். கால, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் தருகிறார்கள், ஹல் ததாரூன ஃபி ருயத்தி ஷம்ஸி ஃபி ظஹீரத்தி லைஸத் ஃபி ஸஹாபா. என்னுடைய அருமை தோழர்களே, வானத்தில் எந்த ஒரு மேகமும் இல்லாத நேரத்தில் மதிய வேளையில் சூரியனை பார்ப்பதில் நீங்கள் எதுவும் கஷ்டப்படுகிறீர்களா என்று கேட்கிறார். அதாவது மதிய வேளையில் வானத்தில் மேகங்கள் இருப்பதில்லை, அந்த மாதிரி நேரத்தில் சூரியனை பார்ப்பதற்கு நீங்கள் எதுவும் கஷ்டப்படுகிறீர்களா, சிரமப்படுகிறீர்களா என்று கேட்கிறார்கள். காலு லா, சஹாபாக்கள் சொன்னார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ். கால ஃபஹல் ததாருன ஃபி ருயத்தில் கமரி லைலத்தல் பத்ரி லைஸ ஃபி ஸஹாபா. பிறகு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, தோழர்களே, பௌர்ணமி இரவில் மேகங்கள் இல்லாத சமயத்தில் நிலவை பார்ப்பதற்கு நீங்கள் எதுவும் சிரமப்படுகிறீர்களா என்று கேட்கிறார்கள். காலு, அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்கள் சொன்னார்கள், லா, இல்லை யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி லா துதாரூன ஃபி ருயத்தி ரப்பிக்கும் இல்லா கமா ததாரூன ஃபி ருயத்தி அஹதிஹிமா. அல்லாஹ் என்று சொன்னார்கள், எவ்வாறு இந்த ரெண்டில் ஒன்றை, சூரியனையோ அல்லது சந்திரனையோ பார்ப்பதில் நீங்கள் எந்த ஒரு சிரமம் படவில்லையோ, அதே போன்று உங்கள் ரப்பை நீங்கள் மறுமை நாளில் பார்ப்பது எந்த ஒரு சிரமத்தை நீங்கள் படமாட்டீர்கள். கால சொல்லிட்டு சொல்றாங்க, அல்லாஹ் தன்னுடைய அடியானை சந்திப்பான். அல்லாஹ் தன் அடியானை சந்திப்பான். சொல்லுவான், ஐ ஃபுல் அலம் உக்ரிம்க உஸவ்விதுக வஉஸவ்விஜுக வஉஸخر لك الخيل والإبل وأدرك ترأس وتربع. அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுத்த அந்த நியாமத்துகளை சொல்லி காட்டுவான். ஓ ஃபுலான், அதாவது ஓ மனிதனே, உன்னை நான் கண்ணியப்படுத்தவில்லையா, உனக்கு நான் பதவி சுகங்களை தரவில்லையா, உனக்கு நான் திருமணம் முடித்து வைக்கவில்லையா, உனக்கு நான் குதிரைகளை ஒட்டகங்களை உனக்கு நான் கட்டுப்படுத்தி தரவில்லையா, நீ ரைஸாக தலைவனாக உன்னை நான் ஆக்கவில்லையா, நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உன்னை நான் வாழ வைக்கவில்லையா என்றால் அல்லாஹ் என்ன செய்வான், அந்த மனுஷன் கேட்பான். அப்போ சொல்லுவான், பலா யா ரசூலல்லாஹ், ஆம் அல்லாஹ்வே, ஆம், அப்படித்தான் எனக்கு செய்தாய், இந்த மாதிரி இந்த நியமத்துகளை எல்லாம் எனக்கு கொடுத்தாய் என்று அல்லாஹ் சொல்லுவான். கால, அப்ப அல்லாஹ் மீண்டும் கேட்பான், நீ என்னை மறுமை நாளில் சந்திக்க கூடியதாக இருக்கிறாய் என்று நீ நம்பினாயா, என்னை சந்திப்பதை குறித்து நீ என்ன வைத்தாயா என்று அல்லாஹ் கேட்பான். அவன் சொல்லுவான், இல்லையா அல்லாஹ், உன்னை நான் சந்திப்பேன் என்று நான் எண்ணி கூட பார்த்ததில்லை, நினைத்து கூட பார்த்ததில்லை, ஆதரவு வைத்ததில்லை, நம்பிக்கை வைத்ததில்லை என்று அவன் சொல்லுவான். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், எவ்வாறு என்னை நீ உலகத்து வாழ்வது மறந்து விட்டாயோ அதே போன்று இன்று நான் உன்னை மறந்து விடுகிறேன் என்று சொல்லுவான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள். அதே மாதிரி
புகாரி முஸ்லிம்ல இன்னொரு செய்தி இடம்பெறுகின்றது. அல்லாஹ் தூதர் சொன்னார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்ப அல்லாஹ் லிகாஹு வமன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹ அல்லாஹ் லிகாஹு. எவர் அல்லாஹுவை சந்திப்பதற்கு ஆசை, அதாவது விரும்புவாரோ, அல்லாஹுவை சந்திக்க அவர் விரும்புவாரோ அவரை சந்திக்க அல்லாஹ்வும் விரும்புகிறான். எவர் அல்லாஹுவை சந்திப்பதற்கு வெறுப்பாரோ அவரை சந்திக்க அல்லாஹ்வும் வெறுக்கிறான். காலத் ஆயிஷா அவ் பாது அஸ்வாஜி, ஆயிஷாவோ அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய மற்ற மனைவிமார்கள் யாரோ கேட்கிறார்கள், இன்னார் நக்கரகுல் மௌத் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் எடுத்தது மௌத்தை வெறுக்கிறோமே அப்படின்னு. நான் மௌத்தை வெறுக்கிறோம் என்ன அர்த்தம்? மௌத்தை விரும்பல. மூத்த யார் மூத்தை அல்லாட்ட யாரும் கேட்க கூடாது இல்லையா? யாரும் மூத்து கேட்க கூடாது இல்லையா? ரசூல தலதிச்சிருக்காங்க, யாரும் மூத்தை கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த அடியாத்திர கேட்கிறாங்க, நாங்க எல்லாம் மூத்த வெறுக்கிறோமே யார சொல்லலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. கால அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது அல்ல. அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுப்பது என்பது அது அல்ல, அந்த பொருள் கிடையாது. வலாக்கின்னல் முஃமின இதா ஹதரஹுல் மௌத்து பஷ்ஷர பிரிதுவானில்லாஹி வ கராமத்திஹி. ஆனால் அதனுடைய பொருள் என்னோடு சொன்னால், ஒரு முஃமின் அவனுக்கு மௌத் வந்து விடுகிற பொழுது, அவனுக்கு மௌத் வந்து விட்டால் அவன் அல்லாஹ்வுடைய திருப்தியை கொண்டும் அவனுடைய சங்கை மற்றும் கௌரவத்தை கொண்டும் நற்செய்தி பெறுகிறான். அப்ப அந்த ஒரு நற்செய்தி இருக்குது, அல்லாஹ்வுடைய திருப்தி மற்றும் அல்லாஹ்வுடைய அவனை அல்லாஹ் சங்கைப்படுத்துவான் என்ற என்பதை குறித்த அந்த நற்செய்தி, அது அவனுக்கு முன்பு இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை விட மிக பிரியமானதாக, மிக நேசத்துக்குரியதாக, பிடித்தமானதாக அது அவனுக்கு மாறிவிடும். அதே போன்று உடனே என்ன செய்வான்? அவன் அல்லாஹுவை சந்திப்பதை விரும்புவான், அல்லாஹ் அவனை சந்திக்க விரும்புவான். அதே போன்று ஒரு காஃபிருக்கு மௌத்து மரணம் வந்து விடுகிறது என்று சொன்னால், அவன் அல்லாஹ்வுடைய தண்டனை மற்றும் அவனுடைய வேதனை குறித்து நற்செய்தி பெறுவான். அது அந்த நற்செய்தி என்பது அவனுக்கு முன்பு இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை விட மிக வெறுப்பானதாக அவனுக்கு இருக்கும். எனவே கரிகலிக்கா அல்லாஹ், எனவே அல்லாஹ்வை சந்திப்பதை அவன் வெறுப்பான். கரிக அல்லாஹ் லிக்காஹு, அல்லாஹ் அவனை சந்திக்க, அல்லாஹும் அவனை சந்திக்க விரும்ப மாட்டான், வெறுப்பான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப இந்த நான் சொன்ன இத்தனை ஆயத்துகளும் இத்தனை ஹதீஸ்களும் என்ன சொல்லி காட்டுகின்றது? இறை தரிசனம் என்பது நாளை மறுமையில் உண்டு, கண்டிப்பாக உண்டு. அந்த இறை தரிசனம் அல்லாஹ்வை சந்திப்பது என்பது அதோடு சேர்ந்து அல்லாஹ்வை பார்ப்பது என்ற ஒரு விஷயம் அடங்கியிருக்கு. அல்லாஹ்வை சந்திக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் அவன் மக்களோடு பேசுவார் என்றால் அது அதுல எது அடங்கியிருக்கு? அல்லாஹ்வை பார்ப்பதும் அடங்கியிருக்கின்றது. அல்லாஹ்வை சந்திப்பதோடு அல்லாஹ் பார்வை அடங்கியிருக்கின்றது. இதைத்தான் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள். அம்மா லிகாஉ ஃபகத் ஃபஸ்ஸரஹு தாயிஃபத்து மின ஸலஃபி வல் கலஃபி பிமா யததம்மனு அல் முஆயனத வல் முஷாஹதா. அதாவது முற்கால அறிஞர்களும் பிற்கால அறிஞர்களும் இந்த முஆயனா என்பது முஷாஹதா இதோடு இருக்குது. லிகா என்பது அல்லாஹ்வுடைய லிகா சந்திப்பு என்பது முஆயனா, அல்லாஹ்வை பார்ப்பதும் ஒரு முஷாஹதா, அவனோடு பார்ப்பது என்பது, அல்லாஹ்வை பார்ப்பது என்பது வகாலு, அதாவது அல்லாஹ்வை முஆயனா அல்லாஹ்வை பார்ப்பது, முஷாஹதா அதுவும் அல்லாஹ்வை பார்ப்பதுதான். இந்த அல்லாஹ் பார்ப்பது என்பது இன்ன லிகா அல்லாஹ் யததம்மனு ருயதஹு சுப்ஹானஹு வ தஆலா واحتجوا بآيات اللقاء على من أنكر رؤية الله في الآخرة من الجهمية كالمعتزلة وغيرهم. அதாவது ஜஹமியா மற்றும் முஅத்தஸிலா இவர்கள் எல்லாரும் அல்லாஹ்வை பார்க்க முடியாது என்று சொல்கிறார்கள். அவருடைய கொள்கை என்ன? ஜஹமியாவுடைய கொள்கையும் முஅத்தஸிலாவுடைய கொள்கையும் என்ன? அல்லாஹ்வை நாளை பார்க்க முடியாது என்று சொல்கிறார்கள். ஆனால் இதுக்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக முற்கால அறிஞர்களும் பிற்கால அறிஞர்களும் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த வசனங்களை, இந்த ஆயத்துகளையும் இந்த ஹதீஸ் வைத்துக் கொண்டு என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வை சந்திப்பது என்பது அல்லாஹ்வை பார்ப்பதாகும். அல்லாஹ்வை ருயத் என்பதும் அது அடங்கி இருக்குது. லிக்கா என்ற அந்த விஷயத்தோடு ருயத் என்ற பார்ப்பதும்
இதில் அடங்கி இருக்கின்றது, உள்ளடங்கி இருக்கின்றது என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று இதற்கு ஆதாரமாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு வசனம் இருக்கின்ற இன்ஷிகாக் என்ற சூரா, அதாவது இன்ஷிகாக், யா அய்யுஹல் இன்சானு இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கத்ஹன் ஃபமுலாகி, மனிதனே நிச்சயமாக நீ மறுமை நாள் வரை நன்மையோ தீமையோ எது என்றாலும் நீ கடுமையாக என்ன செய்கிறாய், கஷ்டப்படுகிறாய். உலகத்துல மறுமை நாள் வரை நன்மையோ தீமையோ எது என்றாலும் என்ன செய்கிறாய், அதற்காக கஷ்டமாக நீ உழைக்கிறாய், கஷ்டப்படுகிறாய். கஷ்டப்பட்டு அதை நன்மையை சம்பாதிக்கிறாய், கஷ்டப்பட்டு தீமையை சம்பாதிக்கிறாய். ஒரு நாள் அவனை நீ சந்திக்கக்கூடியதாக இருக்கிறாய். யாரை? அல்லாஹ்வை நீ சந்திக்கக்கூடியதாக இருக்கிறாய். அம்மாமன் அம்மா மௌத்தி கிதாபஹு பியமீனி, அந்த நேரத்தில் அவனை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் யாருடைய வலது கையில் அவனுடைய பதிவேடு கொடுக்கப்படுகின்றதோ அவன் மிகவும் இலகுவான முறையில் விசாரணை செய்யப்படுவான். அம்மா மௌத்தி கிதாபஹு வராஅ ظஹரி, யாருடைய முதுகுக்கு பின்னால் அவனுடைய பதிவேடு கொடுக்கப்படுகின்றதோ வயன்கலிபு ஃபஸௌஃப அம்மா மௌத்தி கிதாபஹு வராஅ ظஹரி, யாருடைய முதுகுக்கு பின்னால் அவனுடைய பதிவேடு கொடுக்கப்படுகின்றதோ ஃபஸௌஃப யதுஉ சுபூரா, அவன் அழிவை அழைப்பான். அவன் அழிவை, அதாவது நான் அழிந்து விட்டேனே. அல்லாஹ் இன்னொரு சொல்லி காட்டுகின்றார், ஹலக அன்னி, அதாவது யா லைத்தனி லம் ஊத கிதாபியா வல மதிமா ஹிசாபியா யா லைத்தஹா கானத் காதியா, என் கை சேதமே, எனக்கு இந்த பதிவேடு கொடுக்கப்பட்டிருக்க கூடாதா, என்னுடைய கை சேதமே, இந்த மாதிரி எனக்கு விசாரணை நடக்கும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லையே, அதை பற்றி நான் அறியவே இல்லையே சொல்லிட்டு சொல்லுவான். யா லைத்தஹா கானத்தில் காதியா மா அக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா, இந்த நான் இறந்து போனேனே, மண்ணோடு மண்ணாக ஆனேனே, அது அப்படியே இருந்திருக்க கூடாதா, திருமணாக எழுப்பப்பட்டேன், முடிவுட்டதாக இருந்திருக்க கூடாதா, எனக்கு அதிகாரம் எல்லாம் என்னை விட்டு அழிந்து விட்டனவே, என்னுடைய எந்த ஒரு பொருளாதாரம் எனக்கு செல்வமோ எனக்கு எந்த ஒரு பலன் அளிக்கவில்லையே என்று அவன் புலம்புவான். அடுத்த சொல்றான், அவன் அழிவை தேடுவான், அழிவை அழைப்பான், அவன் நரக நெருப்பிலே நுழைவான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனங்களை வைத்துக் கொண்டு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுவை அவர்கள் பார்ப்பார்கள், லிகா சந்திப்பு பார்ப்பார்கள். ஆனால் மூமின்களுக்கு அந்த சந்திப்பு, அல்லாஹுவை பார்ப்பது என்பது நயமாக, அருளாக இருக்கும். ஆனால் காஃபிருக்கு அது ஒரு அதாபாக, ஒரு வேதனையாக இருக்கும். இதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் என்ன சொல்றான், கல்லா இன்னஹும் அன் ரப்பிஹிம் யௌமைதின் லமஹ்ஜூபூன், அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நிச்சயமாக அவர்கள் அந்த நாளில் தன்னுடைய இரட்சனை விட்டு தடுக்கப்படுவார்கள். என்ன செய்யப்படுவார்கள்? தடுக்கப்படுவார்கள். யாரு? இந்த காஃபிர்கள் தடுக்கப்படுவார்கள். அப்போ முஃபஸ்ஸிரீன்கள் இதுக்குண்டான விளக்கத்தை என்ன சொல்றாங்க சொன்னால், மஹ்ஜூபன் தடுக்கப்படுவார்கள் என்ன அர்த்தம்? அவர்கள் அல்லாஹ்வை பார்க்கிற சமயத்துல அவர்கள் திரையிடப்படுவார், அல்லாஹ் விட்டு அவர்கள் திரையிடப்படுவார்கள். ஹுர்மான் ஹராமாக்கப்படும், அல்லாஹ் அதுக்கு அவர்கள் ஹராமாக்கப்படும். அது அவர்களுக்கு உக்குவத்தாக, அதாவது தண்டனையாக, அதாபாக, வேதனையாக அது இருக்கும் என்று இந்த வசனங்களை தெரிவிக்கிறார்கள், அறிஞர் விளக்கம் கொடுக்கின்றார்கள். அப்போ அருமை சகோதர சகோதரிகளே, நாளை மறுமையில் அல்லாஹுவை நாம சந்திக்க இருக்கிறோம். நம்மிடையே அல்லாஹு தாலா யாரையும் விடாமல் ஒவ்வொருவரும் தனித்தனியாக அல்லாஹு தாலா பேச இருக்கிறான். நம்முடைய நன்மை தீமைகளுக்கு உண்டான விசாரணை செய்ய இருக்கிறான். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும், இந்த ஒரு பயம் நமக்கு இருக்க வேண்டும். நாளை அல்லாஹ்வை நாம சந்திக்கிற பொழுது, அவனை பார்க்கும் பொழுது, அல்லாஹ் நம்முடைய விசாரணை செய்தால் அவனிடம் நாம் என்ன பதில் சொல்லுவோம்? அவனிடம் நான் தப்பிப்போமா, தப்பிக்க மாட்டோமா? அவனுக்கு தப்பிப்பதற்குண்டான அமல்களை உட்படுத்தி இருக்கிறோமா இல்லையா? அல்லது காவிகளை போன்று அல்லாஹ்விடம் தடுக்கப்படுவோமா? மூமின்கள் என்ற லிஸ்ட்ல வருவோமா? மூமின்கள் லிஸ்ட்ல வந்தா நம்ம அல்லாஹ்வை பார்ப்பதற்கு எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது. அது நமக்கு நியாமத்தாக, அருளாக, அது ஒரு நற்செய்தியாக அது இருக்கும். காஃபியாக இருந்தா நம்ம அல்லாஹ்வை பார்ப்பதை விட்டு செய்யப்படுவோம், தடுக்கப்படுவோம். லிக்கா மட்டும் தான் இருக்கும், சந்தி மட்டும் தான் இருக்கும், ஆனா அல்லாஹ்வை பார்க்க முடியாது.
இப்ப இதெல்லாம் என்ன செய்யணும், நமக்கு நாமே பரிசோதித்துக் கொள்ளணும், நாமே கேள்வி கேட்டுக் கொள்ளணும். கேள்வி கேட்டுக்கொண்டு நிச்சயமாக அல்லாஹுவை நாம் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை நமக்கு இருக்கணும். ஆசை, அல்லாஹ்வை நாம் சந்திக்கணும் ஆசை, ஒரு நேசம், அல்லாஹ்வை பற்றி சந்திக்க வேண்டும் என்ற ஒரு பாசம், ஒரு விருப்பம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வும் நம்மை சந்திக்க விரும்புவான் என்ற விஷயத்தை நான் செஞ்சோம். இங்கிருந்து நம்ம இந்த விஷயம், இந்த சொல்லப்பட்ட ஹதீஸ்கள் இருந்து புரிந்து கொண்டோம். ஆக அல்லாஹுவை நாம சந்திக்கின்ற பொழுது அவனிடம் நாம் மூமினாக இருந்த நிலையில் அவனுடைய கேள்வியிலிருந்து, விசாரணையிலிருந்து தப்பிக்க வேண்டும், அவனுடைய அன்பை பெற வேண்டும், அவனுடைய அருளை பெற்று சூனத்தில் செல்லக்குள்ளாக இருக்க வேண்டும். நம்முடைய அமல்கள் தான் நம்மை சூனத்துக்கு எடுத்து செல்லும், நுழைவிக்க செய்யும் என்று நாம் எண்ணிவிடக் கூடாது. நம்முடைய அமல்கள் எந்த ஒரு பலனையும் தராது. அமல்கள் நமக்கு பலன் தரும், கபூர்ல பலன் தரும். ஆனால் அந்த நற்செயல்கள் தான் சூனத்துக்கு போக காரணமாக இருக்கு நாம் எண்ணக்கூடாது. நற்செயல்கள் இருந்தாலும் அல்லாஹுடைய அருள் வேண்டும். அல்லாஹுடைய அருள் இருந்தால்தான் நாம் சூனத்துக்கு போக முடியும். அல்லாஹ்வின் தூதரை சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அருள் மட்டும் இல்லை என்றால் யாரும் சூனத்துக்கு போக முடியாது என்று சொன்னார்கள். அமல்களை வைத்துக் கொண்டு யாரும் சூனத்துக்கு போக முடியாது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் நீங்களுமா என்று கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னார்கள், ஆம் நானும் தான். அல்லாஹ் தன்னுடைய அருளால் என்னை சூழ்ந்து கொள்ளாத வரை நானும் சூனத்துக்கு போக முடியாது என்று அல்லாஹ் சொன்னார்கள். எனவே நற்செயல்கள் செய்ய வேண்டும். நற்செயல்கள் செய்வது மூலமாகத்தான் நாம் மூமினாக வாழ முடியும். மூமினாக வாழ்ந்தால்தான் அல்லாஹுவை நாளை சந்திக்க போகிறோம், இறை தரிசனம் நமக்கு நாளை மறுமையில் இருக்கின்றது என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டு அவனை நாம் என்ன செய்வோம், விரும்புவோம். நாம் அல்லாஹ் சிந்திக்க விரும்ப வேண்டும். அப்பொழுது அல்லாஹ் நம்மை சிந்திக்க விரும்புவான். அல்லாஹ் நிச்சயமாக தன்னுடைய அருளால் நம்மை சூனத்துக்கு கொண்டு செல்வான், சூனத்தை புகுத்துவான் என்ற ஒரு நம்பிக்கையும் நமக்கு இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நல்ல நம்பிக்கையாளர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று கேட்டு முடிக்கின்றேன். வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.